கர்ம வினை கோட்பாட்டில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பாவமோ புண்ணியமோ ஒரு காரணமாக இருக்கும். அது எதனால் உருவாகின்றது? மனித ரூபத்தில் ஏதாவது பாதிப்பா, இல்ல கிரகங்கள் ரீதியான ஒரு பாதிப்பா, அல்லது வேற ஏதாவது துர்சக்திகளால பாதிப்புன்றதை பார்த்து அதை நீங்க முதல்ல நிவர்த்தி பண்ணணும். அதை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு அதன் பிறகு குலதெய்வ வழிபாடுன்றதை செய்யணும். ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தெரிந்தவர்கள், குலதெய்வம் இருப்பவர்கள் முறையான குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளை பெற முடியும். சரி, குலதெய்வமே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? நிலையான தெளிவான ஒரு இஷ்ட தெய்வங்களை ஒண்ணு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை உருவாக்கிக்கணும். அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வத்தை உருவாக்கி கொள்ள முடியும். கட்டாயமாக எல்லா மனிதர்களாலையும் குலதெய்வத்தை தான் எந்த தெய்வத்தை சென்று வணங்கினால் அது நமக்கு குலதெய்வமாக பலன் தரும் என்பதை தெளிவாக பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்த்து முறையாக அதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தையும் நீங்க அடைந்து கொள்ள முடியும். அப்ப அந்த தெய்வங்களை நீங்க உங்க கூட வச்சுக்கிறது தான் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய பூர்வ ஜென்மம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது தெய்வ வழிபாட்டினால் மட்டும்தான் முடியும். சரி, இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ நம்மளுடைய சித்தர் பெருமக்களும் முன்னோர்களும் ஆன்மீக சான்றோர் பெருமக்களும் எத்தனையோ இடங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு வந்தா மட்டும் போதாதா அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். உண்மை, ஒவ்வொரு தெய்வமும் ஒரு புளியா மரத்துக்கு அடியில 2 செங்கலை வச்சு இதுதான் முனீஸ்வரன், இதை நீங்க கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க கும்பிட்டாலும் உண்மையாகவே நல்ல பலன் கிடைக்கும். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய அடிப்படை குற்றங்கள், ஒரு கஷ்டம் வருது, ஒரு தொழில நஷ்டம் வருது, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னா அதற்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை சரி பண்ணணும். முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க போய் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இங்கு பெரும்பாலானவர்கள் தெய்வ வழிபாடுகளை தன்னால் முடிந்த வரை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அடிப்படை பாதிப்புகளை சரி செய்யாமல் மேலோட்டமாக தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு பாதிப்புக்கான முழு காரணமாக இருக்கின்றது. எனவே அனைவரும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி அந்த தெய்வங்கள் மூலியமாக பிரசன்னங்களை பார்த்து, தெய்வ பிரசன்னம் பார்த்து, அந்த தெய்வ பிரசன்னத்துல உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, எதனால அந்த தெய்வம் உங்களுக்கு முழு நல்ல பலன் கொடுக்காம இருக்குன்றத பார்த்து அதையெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கணும். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினா நல்லா இருக்குன்றதும் குலதெய்வமே நமக்கு முழு வழியை காமிச்சு கொடுக்கும். எங்க போனா உன்னுடைய காரியம் நடக்கும், எந்த தெய்வத்துக்கிட்ட நீ நின்னா உன்னுடைய குறைகள் நீங்கும் என்பது குலதெய்வமே காமிச்சு கொடுக்கும். அந்த குலதெய்வம் காண்பித்து கொடுக்கக்கூடிய தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் யார் ஒருவர் கூட வச்சு வழிபாடு பண்றாங்களோ